சார் இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப நான் 6வது படிச்சிருந்தேன் சார். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியல. ஆனால் இந்த 34 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன். சிங்கம் கர்ஜித்தது மாதிரி இருந்துச்சு சார். சிங்கம் கர்ஜித்தது மாதிரி இருந்தது. கேப்டனுடைய குரல் ஒவ்வொன்றும் தெரிக்கிறப்ப பின் ட்ராப் சைலண்ட் சார். தியேட்டரில் வந்துட்டு விசில் பறந்து தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பின் ட்ராப் சைலண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவர் பேசின அந்த ஃபுல் டைலாக்கும் ஒரு சின்ன சவுண்ட் இல்லை சார், பின் ட்ராப் சைலண்ட். கேப்டன் பிரபாகரன் 1991 6வது படிக்கும் போது என்னோட அப்பாயோட பார்த்த படம். இன்று நான் பார்க்கும்போது அந்த படத்தோட அந்த ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஹீரோ, உண்மையிலேயே கேப்டன் அவர்களை நாங்கள் மிஸ் பண்ணுறது வந்து மிகப்பெரிய இது. தமிழகம் எப்படி கேப்டனை மிஸ் பண்ணியிருக்கிறதோ அதே போல தான் இந்த படத்தையும் நாங்கள் மிஸ் பண்ணி மறுபடியும் இந்த படத்தை நாங்கள் பார்க்கும்போது ஒரு மறுமலர்ச்சி எங்களுக்குள்ளே இருக்குது. உண்மையிலேயே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் 2K கிட்ஸ், குறிப்பாக 2K கிட்ஸ் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். படம் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப கேப்டன் மிஸ் பண்ணுறோம். கேப்டன் இன்றைக்கி இல்லைங்கிற போது அவ்வளோ வருத்தமாக இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் இந்த படத்தை தேட்டரில் இன்றைக்கி பார்க்க முடியல. நாங்கள் பிறந்தெல்லாம் 85, படம் ரிலீஸ் ஆனது 91. அதன் பிறகு தான் ஒரு 97, 98 தான் நாங்கள் இந்த படம் அதன் பிறகு வரும். அப்போ தான் பார்த்தது. மறுபடியும் இன்றைக்கி ரீரிலீஸ் மாதிரி தெரியல. என்ன ஃபைட்டு, சாங்ஸு, தலைவர் என்னமா ஃபைட் பண்ணி அத்தனை சூப்பராக இருக்குது. அது அன்னைக்கு பார்க்குறத விட, ஏன்னா நம்ம ஒரு டைலாக்கும் கேட்டது பார்த்தது அப்படியே இருக்குது. ஒரு வசனமும் அப்படியே இருக்குது. இனிக்கும் நிலைமையிலேருந்து ஆரம்பித்து விருதுகிரி வரலையும் ஐயாவுடைய படம் அப்படி இருந்துச்சு. இந்த படம் கேப்டன் பிரபாகரன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஆமாங்க, அவர் ஃபைட்டு சொல்லவே வேணாங்க. ரோப்பே இல்லாத ஒருத்தர் ஃபைட் பண்ணுறாருன்னா அது எங்கள் கேப்டன் மட்டும்தான், வேறு யாராலையும் பண்ண முடியாது. பாருங்கள், இதுதான் கூட்டம். அன்பால் வந்த எல்லா ரசிகர் கூட்டம். இது ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு சில பேர் இருந்தாலும் எங்கள் கேப்டனை தெரியல. மறுபடியும் இன்றைக்கி பார்க்குறது கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ மெனக்கெட்டு வந்து நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப ஃபைட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மனுஷன் சார் சூப்பராக வில்லத்தனமாக பண்ணியிருக்காரு. பிரமாதமாக வந்திருக்கு. இதுதான் மாநாடு கூட்டம் ப்ரோ. இதான் ப்ரோ மாநாடு கூட்டம். எங்கள் கேப்டனுடைய கூட்டம் பார்த்துங்க, அன்பால் வந்த கூட்டம் சார். இந்த வசனத்தை ஃபுல்லாக இந்த படத்தில் இப்போ கூட சார்ட்ட சொன்னேன், இந்த வசனகர்த்தா சார்ட்ட சொன்னேன், இந்த படம் இந்த மாதிரி ஒரு வசனம் இப்போ எழுதுனாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகாது. என்ன மாதிரியான வசனம் தெரியுங்களா? ஒவ்வொன்றும் தீப்பொறி சார். ஃபஸ்ட்டு கோர்ட்டு சீன்லையும் சரி, லாஸ்ட் கோர்ட்டு சீன்லையும் சரி, கேப்டனுடைய கர்ஜிப்பு, அந்த சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் வேறு லெவல் சார். இப்போ இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஃபைட்டுன்னா என்ன, இந்த சேச்சிங் சீனு, ட்ரெயின் ஃபைட்டு, இதெல்லாம் பார்த்தாங்கன்னா தெரியும், அவங்க மிரண்டு போவாங்க கண்டிப்பாக சார். எல்லாமே நேச்சுரல் அவங்களுடைய. அதான் சொன்னேன்ல, டைரக்டர் சொன்ன மாதிரி ரத்தம் சிந்திருக்காரு. கேப்டன் வந்து ரத்தம் சிந்திருக்காரு. ஒவ்வொரு சீனையும் பார்க்குறப்ப அது நல்லா தெரியுது சார். படம் ஆரம்பித்து 23 நிமிஷம் ஹீரோ என்ட்ரி இருக்காது. வேற எங்கேயுமே இந்த மாதிரி இருக்காது சார். அப்படி இருந்தாலுமே படம் சார் என்னங்க சார் அதுதான் சார் கேப்டனு. அவர் வந்துட்டு டைரக்டர் சொன்ன ஒரு வாரத்தை கூட மீற மாட்டார்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 23 நிமிஷத்துக்கு வரவே இல்லை கேப்டன் சார். அதுக்கப்புறம் தான் அவருடைய என்ட்ரியாக இருந்தது. அது வரைக்குமே கதை எப்படி இருந்தது தெரியுங்களா? அந்த ஃபஸ்ட்டு சாங்கு, சரத்குமார் சார் என்ட்ரி வேற லெவல் சார். எல்லாமே அப்படியே உடம்புலாம் சிரிச்சிச்சு. இதோட ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. அது என்னன்னே தெரியல, என்னை அறியாமல் வந்துச்சு. 2K கிட்ஸ் பார்க்கும்போது அப்போல்லாம் வந்து ஆக்ஷன் பண்ணும்போது எந்த வித டெக்னாலஜியும் இல்லை. டெக்னாலஜி இல்லாத காலத்தில் ஆக்ஷனை வந்து எந்த அளவுக்கு தத்ரூபமாக கேப்டன் அவர்கள் பண்ணினார் அப்படின்றத குறிப்பாக 2K கிட்ஸ் அவர்கள் பார்க்கணும். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், ரொம்ப நல்லது, அருமை. மெருகேற்றுனது அதாவது என்னென்னா, 1991 அந்த ஃபிலிமில் எடுத்தது வந்து இப்போ வந்து 4Kல பண்ணியிருக்காங்க. 4Kல பண்ணியிருக்கும் போது எல்லா ஷாட்டுமே வந்து பயங்கரமான உழைப்பை போட்டிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது சார். அன்றைக்கி சங்கத்தாரில் பார்த்த மாதிரி நீ இருக்குது. சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பிக்சர் குவாலிட்டி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சின்ன வயசில் பார்த்த மாதிரி அதோட சவுண்ட் எஃபெக்ட்லாம் பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அன்றைக்கி பார்த்துட்டு டபுள் வாங்க இருக்குது படம் பார்க்கறதுக்கு. இது படத்தை இன்னொரு வாட்டி பார்த்தா கூட போவாங்க. என்ட்ரிலாம் சாக சார். 30 நிமிஷம் கழிச்சு ஒரு ஹீரோ வந்து என்ட்ரியாக வந்து பெரிய விஷயம். 100வது படத்தில் அதுவும் படம் முடிஞ்சு 10 நிமிஷம் கிளைமேக்ஸ் எல்லாம் உட்காந்து பெரிய விஷயம் சார். எல்லாம் காலி பண்ணி
10 நிமிஷம் உட்காராங்க பாருங்க, அது பெரிய விஷயம். கிளைமேக்ஸில் செம்ம டைலாக்லாம் ஆச்சு, வேறு ஆளே கிடையாது சார். ஜெயகாந்த் சார் தவிர வேறு யாரும் ஆளே கிடையாது, கேப்டன் சார் தவிர. எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் சார், எல்லா அறிமுகம் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸு. ஓகே சூப்பர் கேப்டன். ஹாய், எங்கே இருக்கிறேன்? ஆமாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஊரில் நாகர்கோவில் சக்கரவர்த்தியில் பார்த்தேன். ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆன இந்த படம் இப்போ 31 வருஷம் கழிஞ்சு நான் சென்னை கமலா தேட்டரில் வந்து பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. அதாவது தியேட்டர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த படத்தை என்ன தான் நீங்கள் டிவியில் பார்த்தாலும் மொபைலில் பார்த்தாலும் தியேட்டரில் அந்த க்ரௌடோடு உட்காந்து பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் வந்து வேறு மாதிரியாக இருக்குது. அவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இந்த படம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படம் மாதிரியே இல்லை, இப்போ ரிலீஸ் ஆன படம் மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ எஃபர்ட்டாக இருந்துச்சு. கேப்டன் அடேங்கப்பா, உழைப்பு அப்படின்னு சொன்னால் அவர் தான் கேப்டன். என்ன ஒரு உழைப்பு. 20 நிமிஷம் இல்லைங்க, அரை மணி நேரம் படம். அரை மணி நேரத்துக்கு கேப்டன் கிடையாது. அந்த அரை மணி நேரம் வந்து ரம்யா கிருஷ்ணன் சரத்குமார் சம்மந்தப்பட்ட சீன் தான். படம் வந்து ஆனால் கேப்டன் இல்லாத ஃபீல் அந்த அரை மணி நேரம் ஃபில் பண்ணியிருக்கு. அவர் வந்த பிறகு படம் இன்னும் படு வேகத்தில் போயிருக்கு. படம் வந்து அதாவதுங்க, ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. ஒரு வில்லனை எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க பாருங்களேன். கத்தி வச்சு ஒருத்தனை வெட்டுறான், அவன் தலை கட்டாகுது, ரத்தம் தெரிக்குது, மன்சூர் அலிகான் சார் மேலே விழுகுது. அந்த இன்ட்ரொடக்ஷனுக்கு அவ்வளோ கிளாப்ஸில், அவ்வளோ தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வில்லனுக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவங்கிறது சோலையில் அம்ஜத்துக்கான பார்த்துருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் மன்சூர் அலிகானுக்கு. ஹீரோவுக்கு எவ்வளோ ஸ்கோப்போ அதே ஸ்கோப் வந்து மன்சூர் அலிகானுக்கு இருக்குது. பொதுவாக வந்து தான் படத்தில் நடிக்கிற வில்லனுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்கோப் கொடுப்பார் கேப்டன். அதே மாதிரி இதுலேயும் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து தியேட்டரில் ஃபஸ்ட் ஷோ வந்து பார்க்கணுன்னு நினச்சேன். அதே மாதிரி கமலா தேட்டரில் பார்த்தேன். கமலா தேட்டரில் அந்த எஃபர்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாருமே மறக்காமல் தேட்டரில் பாருங்கள், அவங்கவுங்க ஊரில் தேட்டரில் பாருங்கள். படம் சூப்பருங்க. பிக்சர் குவாலிட்டியிலேருந்து சவுண்ட் குவாலிட்டி வரைக்கும் பிஜிஎம் மிக்சிங் வரைக்கும் எல்லாமே செம்மையாக இருக்குது. அப்படி அப்போ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நல்லா கொஞ்சம் அந்த 4K குவாலிட்டியில் வந்து கேப்டனை வந்து பார்க்குறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. ரெண்டு சாங்ஸ் இருந்தாலும் மொத்த படத்தை தூக்கி சுமக்கிறது பிஜிஎம் தான். இளையராஜாவோட பிஜிஎம் தான். அந்த பிஜிஎம் தான் மொத்த படமே. என்ன எங்களால் அவ்வளோ வைப் பண்ண முடியலை. ஏன்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஸ்க்ரீனுக்கு முன்னாடி போய் வைப் பண்ண முடியல. கொஞ்சம் ஸ்க்ரீன் ஃப்ரீயாக இருந்திருந்தா, ஸ்பேஸ் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஸ்க்ரீனில் ஆட்டம் போட்டிருப்போம் பாட்டுக்கு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஒரு பிசர் கூட இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு சீனில் கூட கேப்டன் வந்து டூப் போடவே இல்லை, எல்லாமே அவராக ரியலாகவே பண்ணியிருக்காரு.